கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு நற்செய்தி, தேசமெங்கிலும் ஒரு நற்செய்தி. அது நற்செய்தி மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய செய்தி. ஆங்கிலத்தில் கிரேட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது குட் நியூஸ். சில செய்திகள் இந்த இடத்திற்கு மாத்திரம், அப்படி ஒரு குறிக்கப்பட்ட இடத்திற்கு மாத்திரம் என்று சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்கிற ஒரு பெரிய செய்தி, கிரேட் நியூஸ், உலகமெங்கும் எங்கும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆம், என் ஆண்டவராகிய இயேசு மரித்தோரில் மரித்தவராய் அல்ல, மூன்றாம் நாள் சாவை வென்றவராய், மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தவராய், அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினவராய், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த இயேசு உங்க வாழ்க்கையில மரித்து போன சகல காரியங்களையும் அவர் உயிரோடு கூட எழுப்ப போகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே பரிசுத்த ஆவியானவர் வசனங்களின் மூலமாய், வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு பேச போகிற காரியங்களை சற்று தியானிக்க போகிறோம். எனவே ஒரு விசை கூட யாவரும் இருக்கிற இடங்களில் எல்லா சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த வார்த்தைகளை கேட்க நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நல்ல நாமத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் வசனத்தை தியானிக்கும்படி இந்த காலை வேளையில் எங்களை உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த மனமகிழ்ச்சி நாட்களில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! என்ன நற்செய்தி அல்லது இந்த பெரிய செய்தியானது என்ன? மத்தேயு எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 28வது அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் எல்லோரும் சகோதரிகள் இயேசுவினுடைய கல்லறைக்கு வருகிறதாய் வேதம் சொல்லுகிறது. 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் இந்த இடத்துல நடைபெறுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். மாத்திரமல்ல, அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. சிறை அந்த மூடப்பட்டிருந்த கல்லறையை காவலாளர்கள் அவனுக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். என அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சீல் வைக்கப்பட்ட மூடி அரசாங்கத்தினுடைய உத்தரவின்படி காவலாளர்கள் காத்து கொண்டிருந்த அந்த கல்லறையை தேவ தூதனானவன் ஒருவன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, மாம்சத்தின்படி உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் தங்களுடைய சொந்த பலனை, புயத்தை நம்பியிருக்கிற அந்த காவலாளர்கள் திடுக்கிட்டவர்களாய் செத்தவர்களைப் போல விழுந்தார்களாம். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவன் மரியாளோடு கூட பேசுகிறான். அந்த இடத்துல வந்த அநேக சகோதரிகளோடு கூட பேசுகிறான். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்க திடமனதாயிருங்க, யாரை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். தேவ தூதனுடைய அறிக்கையை பாருங்க. மரித்தோரை, அதாவது மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். 5வது வசனத்திற்கு நேராய் உங்களுடைய கவனத்தை நான் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இன்றைக்கு நாமும் கூட சில நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேறு விதத்தில் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். அதை கர்த்தருடைய தூதனானவன் அறிந்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு பெரிய செய்தி, கிரேட் நியூஸ்.
ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் டிவியில் பார்ப்போம், பிரேக்கிங் நியூஸ்ன்னு போடுவாங்க. சில நேரத்தில் நமக்கு காஸ்பல் குட் நியூஸ். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி எல்லாருடைய இருதயங்களை பரலோகத்துக்கு நேராய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்புகிற ஒரு பெரிய செய்தி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நானும் உங்களோடு கூட இந்த நற்செய்தியை, இந்த பெரிய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் சொன்னபடி, தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். கல்றையால் அல்லது மரணத்தின் கட்டுகளால் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பறைசாற்றினவர் மரணத்தின் மேல், அந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசின் மேல் அவர் ஜெயம் எடுத்தார், உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சுருக்கமாக உங்களிடத்தில் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததற்கு பிறகு சீஷர்களை ஆண்டவர் பலப்படுத்தினார். மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேண்டிய தரிசனத்தை, ஊழியத்திற்கான திட்டங்களை ஆண்டவருக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் ஊழிய தரிசனத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மகிமையான வல்லமையான அப்போஸ்தல ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இதில் குறிப்பாக ஒரு வேத பகுதியை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு எழுதின ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதாவது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வேத வசனத்தை ஒரு விசை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிற ஒரு சிறு ஆவிக்குரிய வியாக்கியானங்களை உங்களுக்காக நான் சொல்லி, இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு சின்ன காரியத்தை சொல்லி இந்த தேவ செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் 14, அதாவது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரே மரித்திருக்க எல்லோருக்காகவும் மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, இந்த வசனத்தை நீங்கள் சற்று வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். 2 கொரிந்தியர் 5, 14, 15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோருக்காகவும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் தங்களுக்கென்று மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள், அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு எல்லாரையும் நெருக்கி ஏவுகிறது. உங்களை மாத்திரமல்ல, என்னை மாத்திரமல்ல, அல்லது அந்த நாட்களில் இருந்த பவுலை மாத்திரமல்ல, அல்லது இந்த நிருபத்தை எழுதும்படி கொடுக்கப்பட்ட கொரிந்தி பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவினுடைய அன்பு அவர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தபடினாலே, சாவை வென்றபடினாலே, அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து இழந்து போன எல்லா தரிசனங்களையும் கொடுத்து மீண்டுமாய் நம்மை எழுப்பினபடினாலே, கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பு சிலுவை மரணத்தோடு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. எப்படி என்றால், நம் எல்லாருக்காகவும் அவர் ஒருவரே மரித்தார். மாத்திரமல்ல, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல், யாரு? நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் பிழைத்திருக்கிறவர்கள். இனி உங்களுக்காக நீங்க பிழைக்கிறது இல்லை, எனக்காக நான் பிழைக்கிறது இல்லை. மாத்திரமல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்காக மரித்து எழுந்திருக்கிறவர் என்று பிழைத்திருக்கும்படி, இந்த உயிர் தெழுந்த நாளிலே இனி நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக எவ்வளவு பாடு அனுபவித்து மரணத்தை ருசி பார்த்தீர். மாத்திரமல்ல, எங்களை இன்றைக்கும் நீர் நேசிக்கிறபடினாலே, ஆண்டவரே, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்து இன்றைக்கும் எங்களோடு கூட உயிர் தெழுந்த இயேசுவாக எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு போதுமானவராக எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறீர். எனவே இனி நாங்கள் பிழைப்பதோ மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசுவுக்காக.
இவங்க சாட்சி என்ன? எங்களுக்கு மாம்சத்தின்படி யாரையும் தெரியாதுங்க. 16வது வசனத்தில் அவங்க அப்படி சொல்றாங்க, இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நீங்களும் நான் ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், எப்போ? சிலுவை மரணத்திற்கு முன்பாக. இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவிக்கிறவர், அவர் மாம்சத்தில் கொலையுண்டார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களோடு என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை ஒரு மகிழ்ச்சி! இந்த உயிர்த்தெழுந்த நாளை, இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, இனி நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்தின்படி இனி எங்களுக்கு யாரையும் தெரியாதப்பா. உயிரோடு கூட எழுந்த இயேசுவை நாங்கள் ஆவியில் தரிசிக்க, ஆண்டவரே, ஆவிக்குரியவர்களாய் இருந்து, ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் தரிசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க, மறுரூபப்படுத்துங்க. அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மையான உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. நம்முடைய மாம்ச சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றும்படி பரலோகத்தின் தேவனானவர் அவரை தரிசிக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட என்னோடு கூட இந்த வசனத்தின் மூலமே ஆண்டவர் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாட்களில் எல்லா தாழ்மையோடு நாம் நம்மை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நேர் வழியில் பரலோகத்திற்கு நேராய், நித்திய ராஜ்யத்திற்கு நேராய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி மனதார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கனம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நல்ல நாமத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே எல்லா தெய்வீக பயத்தோடும் ஞானத்தோடும் நாங்கள் எங்களை உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மரித்து போன எல்லா ஆண்டவரே காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பீராக. நாங்கள் ஆவிக்குரியவர்களாய், ஆண்டவரே, பரலோக தேவனை தரிசிக்கிறவர்களாய், ஆண்டவரே, மரித்த இயேசுவை, ஆண்டவரே, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிற இந்த நாட்களிலே நாங்களும் முகமுகமாய், ஆண்டவரே, உம்மை நாங்கள் தரிசிக்கக்கூடிய அனுபவங்களை எங்களுக்கு தாங்க. மாத்திரமல்ல ஆண்டவரே, பலவிதமான உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறைப்பட்டு கிடக்கிற பாவத்திலும் சாபங்களிலும் சிறைப்பட்டு இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி இன்றைக்கு உம்முடைய கரமானது நீட்டப்படட்டும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அதிகமாய் தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஒரு விசை எங்களையும் உடைய ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா கன மகிமை துதியுமக்கு செலுத்தி வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கும் வெளிப்படுவார். உங்களையும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றி மாம்சத்திற்குள்ளாக இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். உண்மையான உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.